ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் வந்து ஆட்டுக்கால் எடுத்து வச்சுருக்கிறேன். மும்பையில் இந்த ஆட்டுக்காலுக்கு பேரே பாயா தான். நம்ம வந்து பாயான்னு ஒரு கிரேவி செய்வோம், அதுக்கு தான் ஆட்டுக்கால் பாயான்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஆட்டுக்காலுக்கே பாயா தான் சொல்கிறாங்க. இன்றைக்கு நான் வந்து 4 ஆட்டுக்காலை எடுத்து ஒரு ஆட்டில் உள்ள கால் நல்லா க்ளீன் பண்ணி, நம்ம ஊரில் சுட்டு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்கள்ல, இங்கே தோல் அப்படியே பீல் பண்ணியே தான் கொடுக்குறாங்க. சுடானா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து தான் வெட்டணும், கொஞ்சம் கஷ்டம். சுடுறது ஈஸி, அதுக்கப்புறம் அது வெட்டுறதுக்கு நம்மகிட்ட கத்தி கிடையாது. இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து 2 காலையாவது கொண்டு வந்து சுடணும்னு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த ஆட்டுக்காலை வச்சு நல்ல ஒரு சூப்பராக ஃபாஸ்ட்டாக ஒரு ஆட்டுக்கால் பாயா பண்ணிடலாம். நான் இடியாப்பம் பண்ண போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் தான். இப்போ குக்கரில் ஆட்டுக்கால் பாயாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 150 கிராம் வெங்காயம், ஒரு 50 கிராம் தக்காளி, நல்லா வேகிறதுக்கு ஒரு 50 ml பால். சாஃப்டாக வந்துடும். நீங்கள் பால் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பிந்தி வெங்காயம் தக்காளி வதக்கும் போது மீதியை சேர்த்துக்கலாம். இது கூடவே தண்ணி தாராளமாக சேர்க்கணும். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஆட்டுக்கால் நீங்கள் அந்த தோலோட போடும், இது தோல் இல்லை, கவுச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம தோலை சுட்டு எடுப்போம்ல, அப்படி போடும்போதெல்லாம் கவுச்சி ஸ்மெல் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்க்கணும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து விட்டுட்டு நம்ம வந்து 7-8 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. மூடுறதுக்கு முன்னே வழக்கம் போல் குக்கரில் பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கு நான் எப்போவுமே ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். குக்கர் மேலே பொங்கி வழியாமல் இருக்கும். மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து 7 விசில் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா எல்லாம் வறுத்து எடுத்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். கசகசா வறுபட்டாதான், நிறைய பேர் பச்சையாக போட்டு அப்படியே அரைப்பாங்க, அது அரைப்படவே செய்யாது. வறுத்தா தான் அரைப்படும். அதனால் கொஞ்சம் பொரியிற வரைக்கும் வறுத்துக்கலாம். கசகசா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்ம வந்து இந்த சோம்பையும் போட்டுக்கலாம். சோம்பு வறுபடலாம் வேணாம், சும்மா அந்த சூட்டில் இருக்கட்டும். இப்போ இது கூடவே ஒரு 10 முந்திரி. பாயாவுக்கு இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு பாயா கிடைக்கும். இது 3ஐயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறோம். இதை வந்து தண்ணி ஊற்றி வேறு பாத்திரத்தில் ஊற வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கசகசா அந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்ருக்கும். அதனால் டைரெக்டாக நம்ம வந்து மிக்ஸி ஜார்லேயே ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அது கூட நம்ம தேங்காய் சேர்த்து அரைப்போம். இருக்கட்டும், நல்லா ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். காலில் பெருசாக எண்ணெய் இருக்காது, ஏன்னா தோலை எடுத்துட்டோம். தோலோட வச்சா கொஞ்சம் எண்ணெய் சத்து ஜாஸ்தி தான் இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு. சோம்பு நம்ம ஏற்கனவே அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம், அதனால் சோம்பு போட தேவையில்லை. 2 பச்சை மிளகா, ஒரு 1/4 கிலோ பல்லாரி வெங்காயம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம். அங்கங்கே லைட்டாக ப்ரௌன் தெரியும்ல, அந்த டிரான்ஸ்பரண்ட் மாதிரி அங்கங்கே அந்த வெங்காயத்தோட நுனிகளில் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட ஓரங்கள் அப்படி அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி ஒரு 150 கிராம் சேர்த்துருக்கோம். இந்த ஆட்டுக்காலும் ஒரு 300 கிராம் தான் இருக்கும், அதனால் இந்த அளவு போதுமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து
ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க. 2-3 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம். தக்காளி வதங்க தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். இந்திய ஆட்டுக்கால் பாயா ரெடி பண்ண பிறகு நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி குழையிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மூடி போட்டு சிம்மில் விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அது நல்லா குழஞ்சி வரட்டும். நம்ம போட்ட தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. மசாலா சேர்த்துடலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், நல்லா ஒரு கை நிறைய மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் புரட்டிக்கலாம். நான் சொல்கிறது தான், மசாலா மணம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக புரட்டிக்கோங்க. இந்த கேஷ்யூ ஊற வச்சுருந்தோம்ல, கேஷ்யூ பிறகு அந்த கசகசா அதெல்லாம் அது கூட நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 3 சில்லு தேங்காய்னு வச்சுக்கோங்க. ஒரு பாதி தேங்காய், சின்ன தேங்காயில் ஒரு பாதி தேங்காய், கை நிறைய எடுத்தால் ஒரு கை நிறைய வரும். அளவுன்னு பார்த்தா ஒரு ஹேண்ட்ஃபுல்னு வச்சு. ஏற்கனவே மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ காரத்துக்கு திரும்ப ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைப்பட்டுருச்சு இல்லைங்களா? இந்த கிரேவிக்கு தான் அந்த ஆட்டுக்கால் பாயால் ஒரு ஃப்ளேவர் வரும். இதே மாதிரி நீங்கள் கசகசா, சோம்பு, கேஷ்யூ, தேங்காய், பச்சை மிளகாய் அரைச்சி பாயா செய்து பாருங்கள். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிரேவியில் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே மசாலா நல்லா வதங்கிருச்சு, சூப்பராக வதங்கிருச்சு. இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. கரம் மசாலா போடலை, நம்ம போட்டிருக்க பட்டை, ஏலக்காய், கிராம்பே போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சா ஆட்டுக்கால் பாயால் சேர்த்துடலாம். செமையாக வந்திருக்கா? நல்லா வந்திருக்கு. இன்னும் நம்ம வந்து அந்த மசாலாலாம் சேர்த்த பிறகு ஒரு 2-3 விசில் விடுவோம். அப்போ இன்னும் கூட நல்லா வந்து வெந்து வந்துடும். அதனால் முதல்ல ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துருக்கேன். இப்போ இந்த வதக்கின வெங்காயம், தக்காளி, மசாலா சேர்த்துடலாம். வதக்கிட்டு அது கூட போட்டு ஆட்டுக்கால் பாயா வேக விட்டால் நல்லா இருக்காது. வச்சு அடுத்து நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட், தண்ணி செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. எடுத்ததுமே நிறைய விட்டுறாதீங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. அதனால நான் அந்த கடாயையும் மிக்சி ஜாரையும் மட்டும் ஒரு 2 கரண்டி தண்ணி ஊற்றி அலம்பி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இன்னொரு 2-3 விசில் இதை வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை நான் பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பிழிஞ்ச ஜூஸை மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. திரும்பவும் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஆட்டுக்கால் பாயா சூப்பராக ரெடி ஆகிட்டு திரும்ப ஒரு 3 விசில் விட்டு எடுத்தேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கிருக்கேன். இந்த திக்னஸ் போதும். நான் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். சூப்பராக செமையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் காய்கறி போட்டும் பண்ணலாம். இப்போல்லாம் வந்து காய்கறி பாயான்லாம் போடுறாங்க. காலிஃப்ளவர் பாயா, பிறகு வந்து உருளைக்கிழங்கு பாயாலாம் போடுறாங்க. நீங்கள் வெஜ்ஜி சாப்பிடுவீங்கன்னா வெஜ்ஜியையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்கும். ஏன்னா மசாலாவுக்கு தான் ருசி. இந்த ஆட்டுக்கால் ஸ்டாக் இறங்கும்போது அதனுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கறியிலையும் இதே மாதிரி பண்ணலாமான்னா கொஞ்சம் முள்ளு கறியாக வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கறியிலையும் இதே மாதிரி பண்ணலாமான்னா கொஞ்சம் முள்ளு கறியாக வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.